நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம், அதுவும் கிரிக்கெட் வச்சு. அதுதான் பரிணாம வளர்ச்சி. சாம்பார்ல இருக்கிற சுமையா இருக்கட்டும் இல்ல சிஎஸ்கேவோட வெற்றியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை தேர்வு தான். இதுல யாரு ரொம்ப பலசாலிங்கிறது முக்கியம் இல்ல, யாரு சூழலுக்கு ஏத்த மாதிரி இருக்காங்கன்றது தான். சரி, இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க வாங்க ஒரு கிரிக்கெட் டீம் செலக்ட் பண்ணலாம். நிறைய இளம் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அதுதான் இங்க மரபணு மாறுபாடு. ஒருத்தர் நல்லா பவுலிங் போடுவாரு, இன்னொருத்தர் பேட்டிங்ல கலக்குவாரு. இந்த மாதிரி தான் உயிரினங்கள்லயும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். இப்பதான் ஆசல் ஆட்டமே ஆரம்பிக்குது. இங்க தேர்வழுத்தம் அப்படிங்கிறது நம்ம கிரிக்கெட் பிச்சு தான். அதாவது எந்த மாதிரி திறமை ஜெயிக்கும்னு தீர்மானிக்கிற அந்த சூழல் தான் தேர்வு அழுத்தம். இப்போ சென்னை மாதிரி ஒரு டஸ்டான பிட்ச்ல ஃபாஸ்ட் பவுலரை விட ஸ்பின்னருக்கு தான் மவுசு ஜாஸ்தி. பாத்தீங்களா, பிச்சே முடிவு பண்ணுது யார் ஜெயிக்கணும்னு. இதுக்கு பேர் தான் இயற்கை தேர்வு. சரி, அடுத்து எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு வாக்கியத்தை பத்தி பார்ப்போம். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இந்த வார்த்தைக்கு நம்ம தப்பான அர்த்தம் புரிஞ்சு வச்சிருக்கோம். இது வலிமைய பத்தினது இல்ல. பயாலஜில ஃபிட்னஸ்னா அடுத்த தலைமுறைக்கு யார் தன்னோட பண்புகளை கடத்துறாங்களோ அவங்க தான். யாருக்கு அதிக வாரிசுகள் இருக்கோ அவங்களுக்கு தான் ஃபிட்னஸ் அதிகம். இதுல ஜெயிக்கிறவங்களும் உண்டு, தோக்குறவங்களும் உண்டு. அப்போ ஃபிட்டஸ்ட்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கன்னு அர்த்தம் இல்ல, அந்த சூழலுக்கு யாரு சரியா பொருந்துறாங்களோ அவங்க தான். நம்ம கிரிக்கெட் உதாரணத்துல பிச்சுக்கேத்த மாதிரி ஆடுறவர் தான் ஃபிட்டஸ்ட் பிளேயர். அவர் ஜெயிக்கிறாரு, அடுத்த சீசனுக்கும் செலக்ட் ஆகிறாரு, அவரோட திறமை அடுத்த கட்டத்துக்கு போகுது. இதுதான் இனப்பெருக்க வெற்றி. அப்போ இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்? பரிணாமம்ங்கிறது ஒரு பந்தயம் இல்ல, அது மாறிட்டே இருக்கிற சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிறது தான். ஜெயிக்கிறதுக்கு நீங்க பெஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல, அந்த நேரத்துக்கு போதும்னு இருந்தாலே போதும். இன்னைக்கு ஜெயிக்கிற ஒரு திறமை நாளைக்கும் ஜெயிக்கும்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஆட்டம் மாறிட்டே இருக்கும்.